நம்ம எல்லாரும் இத்தனை நாள் மனசில் சொல்லணும்னு நினச்சதா பிரஜன் இன்னைக்கு சொல்லிட்டாரு. ஒரு வீட்லேயே 2 விஷச்செடி இருந்ததுன்னா, இதை தான் நான் 2 நாள் முன்னாடி என்னோட வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஒரு திருடன் இருந்தானா எல்லா போலீஸும் சேர்ந்து அவங்கள தான் பிடிப்பாங்க, அதுக்கு பேர் கார்னரிங் கிடையாதுன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு எல்லாரும் என்ன அடிக்க வந்தாங்க. ஆனால் இப்போ அதை தான் பிரஜன் சொல்லியிருக்காரு. ஒரு வீட்டில் 2 விஷச்செடி இருந்ததுன்னா அந்த 2 விஷச்செடியை தான் முதல்ல பிடுங்கி எறியணும். ஏன்னா அந்த விஷச்செடி மற்ற செடிகளையும் அழிச்சிரும். அதுக்காக நான் 2 நாமினேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக நெத்தி பொட்டில் அடித்தார். ஒன்று வந்து விஜே பார்வதி, இன்னொன்று வந்து திவாகர் அப்படின்னு சொல்லிட்டாரு. திவாகருக்கு அவர் சொன்ன ரீசன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீட்டுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அது இந்த 19 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் எப்போவுமே வந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரீல்ஸ் தான் பண்ணணும்னா அவர் வீட்டில் வச்சே பண்ணலாம், இங்கே வந்தால் கேம் ஆடணும், அது வேற ஒருத்தருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ சூப்பராக சொல்லிட்டு அதுக்கப்புறமா திவ்யா வந்து நாமினேட் பண்ணும்போது பார்வதி அண்ட் திவாகரை நாமினேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து ரொம்ப லெங்தி ரீசனாக சொல்லிட்டு பார்வதிக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. பேசின உடனே வந்து உட்கார்ந்ததுக்கப்புறமா அது பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு, காரணம் அப்படின்னு மட்டும் கேட்டிருப்பாரு, காரணத்தை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவங்க நாமினேட் பண்ணி முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்த உடனே பார்வதி வந்து சொல்லுவாங்க, நீங்கள் நாமினேட் பண்ணுறது பிரச்சனை இல்லை, அது லெங்த்தாக சொல்லக்கூடாது, அது ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க யாருங்க அட்வைஸ் பண்ணுறதுக்கு? இவங்களுக்கு யார் அட்வைஸ் பண்ணாலும் இவங்க கேட்க மாட்டாங்க. என்ன சொன்னாலும் நான் இப்படி தான் இருப்பேன்மாங்க, குவைட்டாக இருந்தால் குவைட்டாக இருக்க மாட்டாங்க, பேசாதுன்னா பேசாமல் இருக்க மாட்டாங்க, பேசுனா பேச மாட்டாங்க, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுனா பண்ண மாட்டாங்க, எதுவுமே இவங்க பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க சொன்ன உடனே அவங்க கேட்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து செம்ம கடுப்பாயிடுச்சு. ஸோ திவ்யா வந்து சொன்னாங்க, எனக்கு சொல்ல தெரிஞ்ச மாதிரி தான் எனக்கு சொல்ல தெரியும், நான் இப்படி தான் சொல்லுவேன், அது நீங்கள் சொல்லாதீங்க, எனக்கு என்ன வேலை சொல்ல தெரியுமோ அதான் சொல்ல தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திவ்யா வந்து இன்னொரு விஷயத்தையும் போட்டு உடைச்சிட்டாங்க. பாருவும் வந்து திவாகரும் வந்து கெமியை நாமினேட் பண்ணணும்னு டிஸ்கஸ் பண்ணது எனக்கு காதில் கேட்டுச்சுன்னு அந்த விஷயத்தையும் போட்டு உடைச்சிட்டாங்க. ஸோ இது மாதிரி பட்டுன்னு பார்வதி பண்ணுற தப்பை வந்து எடுத்து சொல்லியிருந்தா பார்வதிக்கு இன்றைக்கி இவ்வளோ நெகட்டிவ் இமேஜே வந்திருக்காது. அவங்க பண்ணுற தப்பெல்லாம் இவ்வளோ நாள் இருந்தவங்க என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்படி நீயும் அதை தான் பண்ணுற, நீ மற்றவங்களை என்ன தப்பு சொல்கிறியோ அந்த தப்பை தான் நீயும் பண்ணுறங்கிறத சொல்லிட்டாலே பார்வதியோட ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.